திரைப்படங்கள் மட்டுமே எப்போது பார்த்தாலும் புதிதாக பார்க்கறது போல இருக்கும். அப்படியான திரைப்படங்கள்ல ஒன்று சிவாஜி கணேசன் அவர்களுடைய புதிய பறவை திரைப்படம். 1958 பிரிட்டனை சேர்ந்த கதாசிரியர்கள் டேவிட் டி ஒஸ்பான், சார்லஸ் சிங்களேயர் எழுதிய கதையை மைக்கேல் ஆண்டர்சன் சேஸ் தி க்ரூக்கட் ஷேடோ அப்படின்ற பெயர்ல திரைப்படமாக்கினாரு. படத்துக்கு கலவையான விமர்சனங்கள் வந்தன. ஆனாலும் திரைக்கதையில் இருந்த மர்மம் முடிச்சும் அதனை அவிழ்க்கையில் பார்வையாளர்களுக்கு கிடைத்த ஆச்சரியமும் அதனை முக்கியமான படமாக்கின. இதனை 1963 ஹரிதாஸ் பட்டாச்சாரியா வங்க மொழியில ரீமேக் பண்ணாரு. வங்கத்திற்காக திரைக்கதையில சில மாற்றங்கள் செய்யப்பட்டன. படம் ஹிட்டாகி இன்று வரை வங்கத்தின் சிறந்த த்ரில்லர்கள ஒன்றாக நிலை பெற்றிருக்கு. அடுத்த வருடம் 1964 2 படங்களையுமே தழுவி தமிழ்ல தாதா மிராசி புதிய பறவையை இயக்குனாரு. படத்துக்கு ஆரூர் தாஸின் திரைக்கதை வசனம் பேருதவியாக இருந்துச்சு. அதே போல சிவாஜி அவர்கள், MR ராதா, சரோஜா தேவி, சவுகார் ஜானகி ஆகியோரின் நடிப்பும் மெல்லிசை மன்னர்களின் பாடல்களும் புதிய பறவையை காவியமாக்கின. கோபால், இன்னைக்கு பூரா நீங்க சாப்பிடவே இல்லை. வாங்க சாப்பிடலாம். எனக்கு பசி இல்லை. எனக்கு தெரியும், நீங்க பசியை மறந்திருக்கீங்க. உங்களை பார்க்கவே எனக்கு பரிதாபமா இருக்கு. கொஞ்சம் சாப்பிடுங்க எனக்காக. என்னை யாரும் தொல்லை பண்ணாதீங்க, எனக்கு மனசே சரியில்லை. நீ போய் ரெஸ்ட் எடுத்து, நான் வரேன். குட் நைட். தன்னுடைய வலையில சிக்க வைக்க அவ எப்படி நடிக்கிறாளோ அதே மாதிரி அவளை உன்னுடைய பிடியில சிக்க வைக்க நீயும் நடிக்கணும். கோபால், கைரேக கவனம் ஞாபகம் இருக்கட்டும். சித்ரா, சித்ரா, இன்னொரு மலர் மேல ஏற்பட்ட மோகத்தினால உன் மனம் மோகும்படியா நடந்துட்டேன். என்ன மன்னிச்சிரு, என்ன மன்னிச்சிரு. அப்படி சொல்லாதீங்க. வெறுத்தாலும் விரட்டினாலும் நீங்க என் கணவர், நான் உங்க மனைவி. அந்த உறவு அத்து போயிடுமா? இந்தாங்க, பால் சாப்பிடுங்க. அதுக்கு என்ன அவசரம்? நான் அப்புறம் சாப்பிடுறேன். நீ போய் ரெஸ்ட் எடுத்து. இல்ல, நான் போயிட்டா நீங்க சாப்பிடாம தூங்கிடுவீங்க. கண்டிப்பா சாப்பிடுறேன். நீ போய் ரெஸ்ட். இப்ப சாப்பிடுங்களேன். நான் அப்புறம் சாப்பிடுறேன். முழு சாவகாசம். கண்டிப்பா சாப்பிடுங்க. ஓகே 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 ஓகே. போதும், உங்க ஆசை மனைவியோட நீங்க அந்தரங்கமா பேசுனதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். விஷயம் புரியாம பேசாதே. எல்லாம் எனக்கு புரியும். இதுக்காகத்தான் சாப்பிட கூப்பிட்டது எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு வந்துட்டீங்களா? உள்ளத்துக்கும் உதட்டுக்கும் சம்பந்தம் இல்லாம ஏன் வாழணும்? எதுக்காக ரெட்டை வேஷம் போடணும்? விஷயம் புரியாம உணராதே. இன்ஸ்பெக்டர் குமார் என்னம்மா இந்த நேரத்துல வந்து கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கு? நான் கலாட்டாவா பண்றேன்? லதா, நீங்க எது போ. போறேன். போறதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லிட்டு போறேன். ஒண்ணு சொல்ல வேண்டாம், போய் கேள்வி. நிலைமை உனக்கு எப்படி விளங்க வச்சிருக்குன்னு எனக்கு புரியலையே. டேய் ரங்கா, ஏன் எடுத்துட்டு போறேன்? இல்ல மாப்பிள்ள, பால் ஆறி போச்சு, உங்க உடம்புக்கு ஒத்துக்காது. கட்ட கொண்டாங்க. வேண்டாம் மாப்பிள்ள, கொண்டாக்க. ஆறுறத சாப்பிடக்கூடாது. எனக்கு பிடிக்க கொண்டா, உடம்புக்கு கருதல் கொண்டா. ரயில பார்த்தா சிவாஜி அவர்களுக்கு ஏதோ ஆவதை பார்க்குறாங்க சரோஜா தேவி. காரணம் கேட்கும்போது தனது மனைவி ரயில் அடிபட்டு இறந்து விட்டதால அப்படி ஏற்படுகிறது அப்படின்னு சொல்றாரு சிவாஜி அவர்கள். அதை நம்பும் அவருக்கு சிவாஜி அவர்களுடன் நிச்சயதார்த்தம் நடக்க இருக்கும். ஒரு கட்டத்துல சரோஜா தேவி அவர்கள் கிட்ட உண்மையை சொல்ல வேண்டிய கட்டாயம் சிவாஜி அவர்களுக்கு. சிங்கப்பூர்ல இரவு விடுதியில் பாடகி சித்ராவை பார்க்கிறாரு சிவாஜி அவர்கள்.
தாயை இழந்து தவித்து வரும் நிலையில் சவுகார் ஜானகி அவர்களுடைய பாடல் இதம் தருகிறது. அதுக்கப்புறம் 2 பேரும் பதிவு திருமணம் பண்ணிக்கிறாங்க. This Chitra, Malaya's #1 singer and dancer, Mr. Gopal, a multi-millionaire. Pleased to meet you. So am I. And now if you two will excuse me. என்ன சாப்பிடுறீங்க? நீங்க? காஃபி. Coffee. போய் காஃபி. உங்க பாட்டு என் மனசை ரொம்ப டச் பண்ணிடுச்சு. அப்படியா? ஆமா, என் தாயார் இறந்த துன்பத்தை மறக்கிறதுக்காக நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணேன், ஒண்ணும் முடியல. ஆனா இன்னைக்கு உங்க பாட்டு என்னையே நான் மறக்க முடியாது செஞ்சிருச்சு. மிஸ்டர் கோபால், கொஞ்ச நேரமாவது உங்க துன்பத்தை மறக்க செய்யும்படியான சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சதுக்காக நான் சந்தோஷப்படுறேன். நான் கூட சந்தோஷப்படுறேன். ரொம்ப நன்றி. நோனு, அது நீங்க சொல்லக்கூடாது, நான் சொல்லணும். வெரி நைஸ். இவ்வளவு நாளா நான் உங்களை இங்க சந்திக்கவே இல்லையே. நானு நைட் கிளப்புக்கு இன்னைக்கு தான் வந்திருக்கேன். ஐ see. எங்க அம்மா உயிரோட இருந்தா இந்நேரம் காஃபி. நீங்க எப்போ இங்கதான் இருப்பீங்களா? ஆமா. ஏன்? உங்க பாட்டை அடிக்கடி கேட்கணும் போல இருக்கு. உங்களுக்கு விருப்பம்னா என் வாழ்நாள் பூராவும் உங்களுக்காகவே பாடுவேன். தேங்க்யூ, தேங்க்யூ so much. ஓ 12. பாய், என் கார் ரெடியா? If you don't mind, நான் என்னுடைய கார்லயே உங்களை கொண்டு போய் டிராப் பண்றேன். தேங்க்யூ so much. Pleasure is mine. முதல் இரவு அங்கே சவுகார் ஜானகி இன்னும் வரவில்லை. ஒரு வழியாக வரும்போது அவர் சுய நினைவிலேயே இல்லை, குடிச்சிருக்கிறாங்க. அதை பார்த்து சிவாஜி அவர்களும் அவருடைய அப்பாவும் நொந்து போறாங்க. இப்படியாகத்தான் ஒவ்வொரு நாள் இரவும் கழிகிறது. ஒரு நாள் 2 பேருக்குமே தகராறு. அதுல காரை எடுத்துக்கொண்டு வேகமாக சென்ற சவுகார் ஜானகி ரயில் அடிபட்டு இறந்து போறாங்க அப்படின்னு கதையை முடிக்கிறாரு சிவாஜி அவர்கள். இதற்காக தான் ரயில் செல்லும் போதெல்லாம் அப்படி படபடப்பாவதாகவும் விளக்கம் சொல்றாரு சிவாஜி அவர்கள். என் மனைவிய சித்ராவை நான் ஒரே மூச்சில மறந்துட்டேன். அவளை மறந்ததுக்கு அப்புறம் தான் என் மனசுக்கு நிம்மதியே கிடைச்சது. அன்னைக்கு ராத்திரி சித்ரா ரயில்ல விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டதா எனக்கு தகவல் வந்துச்சு. ரயில்ல விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களா? ஆமா, அவளை ஒரு நாளாவது ஒரு நிமிஷமாவது உண்மையா காதலிச்சே இல்லையா? அதுக்காக ஒரே ஒரு சொட்டு கண்ணீர் சிந்தினேன். அந்த கண்ணீரோட அவ கதையும் கரைஞ்சு போச்சு. ஆனா ரயில பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அவளுடைய ஞாபகம். அதுதான் என்னுடைய கலவரத்துக்கு காரணம். லதா, இதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் கூட என் முகத்தை உன்னால பார்க்க முடியுமா? முடியும். இனிமே நான் முழுக்க முழுக்க பார்த்து ரசிக்க போற ஒரே ஒரு முகம் இந்த முகம்தான். லதா, கோபால், இப்போதான் நான் உங்களை காதலிக்கிறேன். உண்மையா காதலிக்கிறேன். மனசார காதலிக்கிறேன் கோபால். லதா, இந்த அபாக்கி சாரி மேல உனக்கு அனுதாபம் உண்டாகுதா? உண்டாயிடுச்சு. அந்த அனுதாபம் தான் அன்பா மாறி காதலா கனிஞ்சிருக்கு. கோபால், ரணமாகி போன உங்க உள்ளத்தை நான் குணமாக்குவேன். உங்க வாழ்க்கையில ஏற்பட்ட குறையை நான் பூர்த்தி செய்வேன். கொடுமைக்காரியான சித்திர காலி செய்த இடத்துல நான் கொலுவிருந்து உங்க கனவுகளையும் கற்பனைகளையும் அலங்கரிப்பேன். இதுதான் என் வாழ்க்கை. இதுதான் என் கோபாலுக்கும் லதாவுக்கும் திருமணம் செய்ய ஒப்புக்கொண்டு அதுக்கப்புறம் கோபாலின் மாளிகையில் நிச்சயதார்த்தம் நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கும்போது சித்ரா அப்படின்னு கூறிக்கொள்ளும் ஒரு பெண் தன் மாமா எம்.ஆர். ராதாவுடன் வராங்க. சவுகார் ஜானகி திடீரென வந்து நின்று
முதல் மனைவி உயிரோடு இருக்கும்போது நீங்கள் எப்படி திருமணம் செய்யலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அதிர்ச்சி அடையும் சிவாஜி அவர்கள் அவர் தன் மனைவி இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஆதாரங்கள் சிவாஜி அவர்களுக்கு எதிராகவே இருக்கின்றன. சிங்கப்பூர்ல இருந்து வரும் சவுகார் ஜானகியின் சகோதரர் SV ராமதாசும் இவர்தான் என் தங்கை அப்படின்னு சொல்ல சிவாஜி அவர்களுக்கு மேலும் அதிர்ச்சி. அது நிரூபணமாகும் வரை அந்த வீட்டிலேயே இருப்பதாக முடிவு பண்ணப்படுது. சிவாஜி அவர்களுடைய நண்பரும் இன்ஸ்பெக்டருமான OAK தேவர் ஆறுதல் சொல்றாரு. அந்த பெண் உண்மையிலேயே சித்ராதான் அப்படின்னு ரங்கன் அனைவரையும் நம்ப வைத்த பிறகு லதாவுடனான கோபால் நிச்சயதார்த்தம் நின்று போகிறது. ஒரு பக்கம் முன்னாள் மனைவியான சவுகார் சிவாஜி அவர்களின் எல்லா விஷயங்களையும் அச்சரம் பிசகாமல் சொல்ல, இன்னொரு பக்கம் சரோஜா தேவி அவர்களை புறக்கணிக்கவும் முடியாமல் மனம் முடிக்கவும் முடியாமல் தத்தளிக்கிறாரு சிவாஜி அவர்கள். என்ன தெரியலையா? நான் தான் உங்க மனைவி சித்ரா. ஏதோ தெரியாதனமா செய்துட்டு என்ன மன்னிச்சுடுங்க. அன்னைக்கு நீங்க கோவமா பேசிட்டு போனதுக்கு அப்புறம் நைட் கிளப் போறது நான் அடியோட நிறுத்திட்டேன். உங்களை நான் எங்க எல்லாமோ தேடினேன். கடைசியில நீங்க இங்க இருக்கிற விஷயம் தெரிஞ்சு உங்களோட வாடுறதுக்காகத்தான் நான் வந்திருக்கேன். இப்போ நான் புது சித்ரா. அத்தா என்ன நம்புங்க. என்ன உணர் நான் குமார் நல்ல காரியத்தை தூண்டு இப்படி குழப்பத்தை உண்டாக்குறாளே. இவன் யாரு, இவனை என்ன செய்யறதுன்னு எனக்கு புரியலையே. ஐயா நிச்சயதார்த்தம் நின்னு போச்சு. நான்சென்ஸ். என்ன இது? இன்ஸ்பெக்டர் சார், ரொம்ப விஷயம் ரகசியமா பேச வேண்டியது இருக்கு. இவங்களெல்லாம் வச்சு பேசக்கூடாது. நீங்க எல்லாரும் சித்ராவுக்கும் கோபாலுக்கும் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாண சர்டிபிகேட், பிரெண்ட்ஸுகள் எல்லாம் விருந்து கழிச்சிருக்கிற பத்திரிக்கை. ஐயா ரெண்டாவது சம்பந்தி ஆகணும்னு ஆசைப்பட்டவரை நீங்களும் பாருங்க. கோபால், ஏற்கனவே நீங்க கல்யாணம் ஆனவர? ஆமா ஆமா, இப்பவும் சொல்றேன், எப்பவும் சொல்றேன், என் மனைவி செத்துதான் போயிட்டான். அத்தா, உங்க கண்ணுக்கு முன்னால நான் உயிரோட நிக்கும் போது செத்து போயிட்டேன்னு சொல்றீங்களே, என்னத்தான் இது? குமார் நம்பாத, இது ஆள் மாறாட்டம். ஆள் மாறாட்டமா உங்க புத்தி மாறாட்டமா? கோபால் ரிஜிஸ்டர் கல்யாணம் பண்ணிக்கிட்டது உண்மை. அவர் மனைவி சித்ரா செத்து போனது உண்மை. ஏதோ நோக்கத்தோட யாரோ ஒரு பொண்ணு அழைச்சிட்டு வந்து இங்க மிரட்டுற, அது நடக்காது. மிரட்டுறனா? யாரோ ஒரு பொண்ணு கல்யாணம் ஆன உடனே பொண்ணு மாப்பிள்ளை எடுத்துக்கிட்ட போட்டோ. இவன் சொல்றது அத்தனை போய் இதோ டெத் சர்டிபிகேட், சித்ரா இறந்ததுக்கு சரியான ஆதாரம். ஆமா, மரண பத்திரம் தான். யாரோ ஒரு பொண்ணு ரயில்ல விழுந்து செத்துட்டா அதுதான் என் பொண்டாட்டின்னு போய் சொல்லிக்கிட்டு இன்னொரு பொண்ணுடைய வாழ்க்கையை கெடுக்கிறது நியாயமா மாப்பிள்ள? இவன் ரொம்ப புத்திசாலியான ஒரு அயோக்கிய. என்னை பத்தி சிங்கப்பூர்ல எப்படியோ தகவல் தெரிஞ்சுக்கிட்டு வந்து இங்க நம்மள மிரட்டுவான். சத்தியமா சொல்றேன், அவன் என் சம்சாரம் கிடையாது. இதோ பார், நண்பங்கிற முறையில உங்கள்கிட்ட கேட்கிறேன், பொதுமக்களை பாதுகாக்கிற போலீஸ் இன்ஸ்பெக்டர்ங்கிற முறையில கேட்கிறேன். உடனே இவங்களை இங்க இருந்து வெளியேற்று. கோபால், நம்மளை விட அவங்க கிட்ட தான் ஆதாரம் நிறைய இருக்கு. சட்டப்படி அவங்க தான் நடவடிக்கை எடுக்கவோ இங்கிருந்து விரட்டவோ முடியாத நிலையில் இருக்கிறேன். அதனால தயவு செய்து நீ இப்ப கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். இப்போதைக்கு அவங்க எங்கேயும் இருந்துட்டு போட்டோம். நாம் நல்லா யோசிச்சு ஒரு முடிவு செய்வோம். நீ ஒண்ணு கவலைப்படாத, நிம்மதியாயிரு, நான் பாத்துக்கிறேன். புதிய பறவை திரைப்படத்தில் இடம் பிடித்த மற்றும் ஒரு ஸ்பெஷலான பாடல் தான் உன்னை ஒன்று கேட்பேன் அப்படின்ற பாடல். இந்த பாடலையும் இசையரசி P. சுசிலா அவர்கள் ஃபென்டாஸ்டிக்காக பாடியிருப்பாங்க. 2வது முறையாக உன்னை ஒன்று கேட்பேன் பாடலை P. சுசிலா அவர்கள் ஒரு தாலாட்டு போல பாடியிருப்பாங்க. உன்னை ஒன்று கேட்பேன், உண்மை சொல்ல வேண்டும், என்னை பாடச் சொன்னால் என்ன பாடத் தோன்றும், என்ன பாடத் தோன்றும். உன்னை ஒன்று கேட்பேன், உண்மை சொல்ல வேண்டும், என்னை பாடச் சொன்னால் என்ன பாடத் தோன்றும். காதல் பாட்டு பாட
தோன்றும். உன்னை ஒன்று கேட்பேன், உண்மை சொல்ல வேண்டும். என்னை பாடச் சொன்னால் என்ன பாடத் தோன்றும்? தனிமையில் வானம், சபையிலே மௌனம், உறவுதான் ராகம், உயிரெல்லாம் பாசம், அன்பு கண்ட நெஞ்சில் அனுபவம் இல்லை. என்னை பாடச் சொன்னால் என்ன பாடத் தோன்றும்? ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.